Hi friends, welcome back to namvazhi channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கடாய் மஷ்ரூம் எப்படி செய்யறதுன்னு காட்ட போறேன். மஷ்ரூம்ல புரோட்டீன், ஃபைபர் and நிறைய ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால ஹார்ட் டிசீஸ், கேன்சர், டயபெட்டிஸ் வராம தடுக்குது. மாசத்துக்கு ஒரு முறையாவது மஷ்ரூம் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப ஹெல்த்தி. சரி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேலே இருக்கிற ஸ்கின்னை எடுத்துட்டு நல்லா தண்ணியில் அலசிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் 7-8 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அரைச்ச இந்த முந்திரி விழுதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்ச வெங்காயமும் குடைமிளகாயும் சேர்த்துக்க போகிறேன். இது கொஞ்ச நேரம் ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக வதங்கினா போதும். வெஜிடபிள்ஸ் லைட்டாக வதங்கின பிறகு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் கட் பண்ணி வச்ச மஷ்ரூமை சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். மஷ்ரூம் லைட்டாக வதங்கின பிறகு அதையும் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். மஷ்ரூமோட ஸ்டாக்கை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். கிரேவி செய்கிறப்ப சேர்த்துக்க போகிறோம். இப்போ அதே கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 5 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துக்க போகிறேன். அதே அளவு இஞ்சி சேர்த்து வதக்கிக்கலாம். அப்புறமா 3 வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். 2 தக்காளி அதே போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற விட்டுடலாம். ஆறின பிறகு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இதை நான் ஒரு ஓரமாக வச்சிடுறேன். இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதே கடாயில் தான் செய்ய போகிறேன். ஆல்ரெடி எண்ணெய் இருக்குது, ஸோ எண்ணெய் ஆட் பண்ண தேவையில்லை. இதே எண்ணெயிலே செய்யலாம். ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். கூடவே இப்போ அரைச்சி எடுத்த பேஸ்ட்டையும் நான் சேர்த்துக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மசாலாஸ் 1 by 1 சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி வச்சு 3 நிமிஷம் குக் பண்ணலாம். இப்போ 3 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். எண்ணெயில் வதக்குன மஷ்ரூமை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மறுபடியும் மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ண போகிறோம். 2 நிமிஷம் ஆகிடுச்சு. ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ண ஆனியன் அண்ட் கேப்சிகம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி அரைச்சி வச்ச முந்திரி விழுதை நான் இப்போ சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் மூடி வச்சு 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணணும். 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், சூப்பரான கடாய் மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சுங்க. இட்லி, தோசை, ஆப்பம் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மவழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.